வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 4 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 8 ஓணம் கே ரங் த கலர்ஸ் ஆஃப் ஓணம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஓணம்னா என்ன, எதனால் ஓணம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்றதை பார்த்தோம். எப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். श्रवण महीनों के श्रवण नक्षत्र के दिन ओणम का त्योहार आते हैं. ஓணம் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரவண மகினோம், அதாவது மகினோன்னா மகினேனா என்னென்னா மந்த்து, ஸ்ரவண மந்தோ ஸ்ரவண நட்சத்திரம் அந்த ஸ்டார் வர அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. प्रत्येक वर्ग के लोग अपनी चिंताओं और दुख दर्द का भूल बहुत धूमधाम से इस पर्व को मनाते हैं. ஸோ பிரத்யேக வர்க்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அப்பனி சிந்தாவோ அவங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு தர்த் அப்படின்னா துயரங்கள், அந்த பெயின் எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பூல்கர்னா ஃபர்கெட் எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு தூம்தாம்சே இஸ் பர்வக்கா மனாத்தேஹே ரொம்ப வந்து ஆடம்பரமாக ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. महाबली के शासन से संबंध एक सुंदर लोकगीत लोगों के होंठों पर अब भी जीवित है. அந்த மகாபலியுடைய ஆட்சியை வந்து தொடர்பு படுத்துகிற மாதிரி சம்பந்தனா அதை ரிலேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான நாட்டுப்புற பாட்டு வந்து இன்றைக்கும் அந்த பீப்புளுடைய ஹோன்டோங்னா லிப்ஸில் உதடுகளில் வந்து இந்த பாட்டு வந்து இன்னமும் பாடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மகாபலியோடைய ரூலை வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கும் வந்துட்டு அந்த ஃபோக் சாங்ஸ் அங்கே வந்து பாடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லிப்ஸில் இன்னமும் வந்து அது அலைவாக வந்து இருக்குது. ஜீவித்துகேனா அலைவா உதடுகளை வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னா महाबली के राज में सब जन ஏக் சம்மான் ஹே. அந்த மகாபலியோடைய அந்த ராஜ்யத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த ரூலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ஈக்குவல் தான் சொல்கிறாங்க. சப் ஜன் ஏக் சம்மான் அப்படின்னா எல்லாரும் வந்து ஈக்குவல் சொல்கிறாங்க. துக் தரித்திரக்கா நாம் நஹி. துக் தரித்திரனா மிஸ்ட்ரி அண்ட் பாவர்ட்டி, அதாவது எந்த ஒரு வறுமை ஏழ்மை எதுவுமே வந்து இல்லையா, அந்த நேம் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. நாம் நஹி. டாக்கா நஹி தோக்கா நஹி. டாக்கானா திருட்டு, ராபரி வந்து எதுவுமே இல்லை. தோக்கானா சீட்டிங், ஏமாத்து எதுவுமே இல்லை. ஜூட்டே வச்சன் கோயி நஹி. ஜூட்டே வச்சன்னா ஃபேக்கான ப்ராமிசஸ், பொய்யா வந்து வாக்குறுதி தர்றது வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜாலி தராஜு நகி நாப் மேல் கம்தி நகி. ஜாலி தராஜுனா தப்பான அளவுகளை வந்து எந்த ஒரு மிஸ்ரீடிங்கும் வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாப்கே கம்தினா ஷார்ட்டான மெஷர்மெண்ட், அளவு வந்து ஏமாத்துறது அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. மெஷர்மெண்ட் ஷார்ட்டேஜ் வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சல் கப்பட் கா பிரபஞ்ச் நகி, அதாவது வந்துட்டு டெஃபினிஷன் ஆஃப் ஃப்ராட் வந்து எதுவுமே கிடையாது. யாரும் வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஹர் கஹி பிரேம் பிரசன்ன சா ரஹி, அதாவது ஒவ்வொரு பீப்புளாக வந்து பார்த்திங்கன்னா லவ் அண்ட் ஹாப்பினஸோடு தான் இருந்தாங்க. பிரேம்னா லவ், பிரசன்னா ஹாப்பினஸோட அவருடைய ரூலில் வந்து எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்கன்னு ஒரு ஃபோக் சாங் வந்து இன்றைக்கும் அங்கே இருக்க பீப்புள் வந்து பாடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. तिरुओणम के दिन बड़े सवेरे सब लोग महाबली के स्वागत के लिए तैयार हो जाते हैं. திருவோணம் ஓணம் செலிப்ரேஷன் தான் வந்து அந்த ஓணம் நட்சத்திரத்தை தான் வந்து திருவோணம் சொல்கிறாங்க. அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படே சவேரேனா ஏர்லி மார்னிங்கே வந்து சப் லோக் மகாபலிக்கே ஸ்வாகத், எல்லா பீப்புள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாபலியை வந்து ஸ்வாகத்னா வெல்கம் பண்ணுறதுக்காக தயாராகிடுவாங்களாம். தயார் ஹோ ஜாத்தியே கெட் ரெடி ஆகிடுவாங்க. घर का हर सदस्य परिवार के मुखिया के हाथों से एक कपड़े लेकर पहनता है. घर के हर सदस्य ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கே ஹாத் சே, அதாவது அவங்க வீட்டில் இருக்க ஹெட்டு, வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க கையால் வந்து ஹாத்தோம் சே நயே கப்படே லேக்கர், புது துணியை அவங்க கையால் வாங்கிக்கிட்டு பெரியவங்க கையால் வாங்கிக்கிட்டு பஹன்கர் வியர் பண்ணிப்பாங்க. फिर सभी लोग ओणम मनाने की तैयारियों में जुट जाते हैं. जैसे फूल एकत्र करना विष्णु और महाबली, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீப்புளும் எப்படி வந்து ரெடி ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா
காலையில் எழுந்து ட்ரெஸ் எல்லாம் பெரியவங்க கையில் ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு பூவெல்லாம் பறிக்க கிளம்பிடுவாங்களாம். ட்ரெஸ் போட்டுட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு வர கிளம்புவாங்களாம். அந்த மாதிரி போனதுக்கப்புறம் விஷ்ணு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிக்கே மூர்த்தியும், விஷ்ணுவோடைய சிலைக்கும் மகாபலியோடைய ஸ்டாச்சு, மூர்த்தியோம்னா ஸ்டாச்சு சிலை, சஜானா ஆத்தி அந்த பறிச்சுட்டு வந்த பூவை வச்சு அந்த ரெண்டோடைய விஷ்ணுவோடைய சிலைக்கும் மகாபலியோடைய சிலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் வந்து பண்ணுவாங்க. சஜானா அப்படின்னா என்னென்னா டெக்கரேஷன். इन मूर्तियों के सामने ऊंचे ऊंचे दीपदान जलाकर रखी जाते हैं. ஸோ அந்த ஸ்டாச்சுவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு சாமினே ஃப்ரண்ட்டில் ஊஞ்சேனா ரொம்ப ஹைட்டான லேம்ப்ஸ்லாம் வந்து விளக்கெல்லாம் வந்து ஏற்றி வச்சுருப்பாங்களாம். चावल के आटे और नन्हे नन्हे सफ़ेद द्रोण पुष्पों से मूर्तियों का सजाया जाता है. चावल के आटेना ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு, அதே மாதிரி நன்கே நன்கே சஃபேத் த்ரோன் அது சின்ன சின்ன ஒயிட்டான த்ரோன்ற ஃப்ளவர்ஸும் வந்து வச்சு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிலைகளை மூர்த்தியோங்கன்னா ஸ்டாச்சூஸை வந்து சஜானா டெக்கரேட் வந்து பண்ணுவாங்களாம். ஓணம் கே போஜ் மே சாவல் सब्जियां खीर पापड़ और कई प्रकार के स्वादिष्ट फल होते हैं. ஓணம் போஜ் அந்த ஓணமோடைய ஃபுட்டில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாவல்னா ரைஸு, சப்ஜியாங்கன்னா வெஜிடபிள், கீர்னா பாயசம், பாப்பட்னா அப்பளம், இது மாதிரி. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கயி பிரகார் நிறைய டைப் ஆஃப் ஸ்வாதிஷ்ட் ஃபல் டேஸ்டியான ஃப்ரூட்ஸும் வந்து இருக்குமா. இது எல்லாமே வச்சு அவங்க வந்து ஸ்பெஷல் ஃபீஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓணம் கே உபல்யஷம் மே विशेष प्रतिभोज आयोजित किए जाते हैं. ஓணம் அந்த அக்கேஷன் அப்போ உபல்யஷன்னா ஓணம் அக்கேஷன் அப்போ என்ன பண்ணுவாங்களான்னா பிரதிபோஜ் ஆயோஜித், அதாவது வந்து ஸ்பெஷலான ஃபீஸ்ட். பிரதிபோஜ்னா என்னென்னா ஸ்பெஷலான ஃபீஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. प्रतिभोज के बाद लोग अपनी अपनी रुचि के अनुसार खेल कूद कविता प्रसंग संगीत या नृत्य में हिस्सा लेते हैं. அதாவது பிரதிபோஜ் கே பாத் அந்த ஸ்பெஷலான ஃபீஸ்ட்டை சாப்பிட்றதுக்கப்புறம் பீப்புள் வந்து அப்படி ருச்சி அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ் வந்து விளையாடுவாங்களாம். கேள்லாம் கேம்ஸ் வந்து விளையாடுவாங்க. கவிதானா போயம் சொல்கிறது, பிரசங்கன்னா பிரசங்கம் கேட்குறது, சங்கீத்னா பாட்டு பாடுறது, நிருத்தியனா டான்ஸ், இது எல்லாமே அவங்களோட இஷ்டப்படி செய்வாங்க. கேரள் கே விசேஷ் கேலோங் ஜைசே தலம் துக்கலி किलिंदटकली में तथा ताश சதரஞ்ச் ஆதி மே புருஷ் ருச்சி ரக்தே ஹே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுடைய அந்த கேம்ஸான தலம் பந்துக்களி அப்புறம் கிளின் தட்டுக்களி இந்த மாதிரி கேம்ஸும், இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸு தாஷ் அப்படின்னா கார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸு, சதுரங்கம், அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து செஸ் கேம்லாம் வந்து ஜென்ஸ் வந்து விளையாடுவாங்களாம். புருஷோங் ருச்சினா ஜென்ஸ் வந்துட்டு விளையாடுற ஆசைப்படுற கேம்ஸ் அதெல்லாம். ஓணம் கே त्योहार का एक प्रमुख ஆகர்ஷண நௌகா விஹார் ஹே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓணம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இம்பார்ட்டண்ட்டானது என்னென்னா அந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு அப்போது போட் ரேஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. आरनमुला नामक स्थान पर नावों की प्रतियोगिता देखने के लिए हज़ारों लोग इकट्ठे हो जाते हैं. ஸோ ஆரன்முலான்ற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நாவோं की प्रतियोगिता போட் காம்படிஷனுக்காக, தேக்னேனா பார்க்கறதுக்காக, போட் காம்படிஷனை வந்து வியூ பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹஸாரோங் லோக் இக்கட்டே தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து கேதர் ஆகிருப்பாங்களாம். கேரள் மே கயி ஜகத் பிரசித்த नृत्य कथकली का भी आयोजन होता है. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்துட்டு அந்த போட் ஃபெஸ்டிவல் இல்லாமல் அங்கே இருக்க ஃபேமஸான சுப்ரசித்த நிருத்தியனா ரொம்ப ஸ்பெஷலான டான்ஸான கதகளியும் வந்து அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்களாம். ஆயோஜன் होता है. लड़कियों के अपने नृत्य और खेल होते हैं जैसे तुम्बी तुल्लल, கை கொட்டுக்களி அவர் ஜூலா ஜூல்னா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்க மகிழாவங்கன்னா லேடிஸும் லடுக்கியவங்கன்னா கேர்ள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நிறுத்தி அவங்களுடைய டான்ஸான தும்பி துள்ளன்றதும் கை கொட்டுக்களின்ற டான்ஸ் அது மாதிரி இருக்கிற டான்ஸ்லாம் வந்து ஆடுவாங்க. அது இல்லாமல் ஜூலா ஜூல்னா ஸ்விங்கு ஊஞ்சலும் வந்து ஆடுவாங்களாம். विश्वास किया जाते हैं
कि तिरुवोणम के तीसरे दिन महाबली बादाल लोग लौट जाते हैं. ஸோ இந்த திருவோணத்துடைய தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா தீசரே தின்னா தேர்ட் டே வந்துட்டு மகாபலி வந்து என்ன பண்ணுவார், பாதாள லோகத்துக்கு வந்து ரிட்டர்ன் போவாராம், அண்டர் கிரவுண்டுக்கு வந்து திரும்ப வந்து போகிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. इसलिए तिरुवोणम के दिन आंगन में बनाई गई कलाकृतियां महाबली के चल जाने बाद ही हटा ली जाती है. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அவங்க ஆங்கன் போட்ரி ஆர்ட்டில் போட்ட அந்த டெக்கரேஷன்ஸ் ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரங்கோலி இது எல்லாமே என்ன பண்ணுவாங்களான்னா மகாபலி சல் ஜானே கி பாத், மகாபலி திரும்ப போனதுக்கு அப்புறம் தான் வந்து அது எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கேரள் வாசி बीते हुए ओणम के मधुर यादों और अकेले ओणम की प्रतीक्षा के साथ अपनी अपनी कार्यों में लग जाते हैं. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளா வாசினா கேரளாவில் இருக்க பீப்புள் எல்லாமே இந்த ஓணத்தில் ஓணம் கி மதுர் யாதோம், அதாவது இந்த ஓணத்துடைய ஸ்வீட் மெமரிஸ் எல்லாமே அவங்களுடைய மைண்டில் வந்து வச்சுப்பாங்களாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகலே ஓணம் கே, நெக்ஸ்ட்டு ஓணம் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறது எதிர்பார்த்துருப்பாங்களா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுடைய ஒர்க்கு அப்பனே காரியமே லக் ஜாத்தே ஹே, அவங்களோட ஒர்க்கை வந்து செஞ்சுட்டே அடுத்த ஓணம் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பாங்களாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் ஆஃப் ஓணம்ன்ற இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.